எலக்ஷன் முடிஞ்சிருச்சு. இந்த ஆரம்பிச்சுட்டாங்கல்ல, அண்ணாமலை அவர்கள பத்தி பொருளைய கிளப்ப. இப்படி வந்து சொல்ற மாரி தான், அண்ணாமலை அவர்களுக்கு அந்த பதவி குடுக்க போறாங்க, இந்த பதவி குடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு, இஷ்டத்துக்கு வந்து கிளப்பிவிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். அண்ணாமலை அவர்கள் இந்த தேர்தல்லே ரொம்ப கம்முனு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு கிளப்பி விட்டாங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள பொறுத்தவரைக்கும், நான் ஒரு சூறாவளி பிரச்சாரத்த பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, மனுஷன் பிரச்சாரத்துல மாஸ் காட்டிட்டாருங்க. இப்ப தேர்தல் முடிவுகளுக்காண்டி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல ஒரு சில பேர் என்ன வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, "உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியுமா? அண்ணாமலை அவர்களுக்கு தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான பொறுப்பு குடுக்க போறாங்களாம்ப்பா. இதனால தான் அண்ணாமலை அவர்கள் வந்து டெல்லிக்கு போறாரு. அங்க போய் பெரிய ஆலோசனை வந்து நடக்க போகுது. அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள ஆந்திரால இருந்து ராஜ்யசபா எம்பி ஆக்க போறாங்க. இந்த மாரி ஒரு முக்கியமான பொறுப்ப குடுக்க போறாங்க" அப்படின்னு இது மாரி வந்து செய்திகள் வந்துட்டு இருக்குங்க. ஆனா இதையெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. ஏன்னா அண்ணாமலை அவர்கள பத்தி இந்த மாரி நியூஸ் வர்றது இப்ப ஒண்ணும் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. எப்பல்லாம் நியூஸ் இல்லாம கொஞ்சம் எந்த பரபரப்பு இல்லாம ட்ரையா இருக்கோ, அப்பல்லாம் இஷ்டத்துக்கு வந்து நியூஸ கிளப்பி விட்டுருவாங்க. அண்ணாமலை அவர்களுக்கு அந்த பொறுப்பு குடுக்க போறாங்க. அவருக்கு வந்து ராஜ்யசபா எம்பி சீட் குடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இஷ்டத்துக்கு இதே மாரியே வந்து கிளப்பி விட்டுட்டு இருப்பாங்க. இப்பயும் அதே ஒரு விஷயத்த தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனா நம்மள பொறுத்தவரைக்கும் அண்ணாமலை அவர்கள் எம்பி ஆவாரான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா எம்பி ஆவாரு. ராஜ்யசபா எம்பி ஆக மாட்டாரு. லோக்சபா எம்பி ஆவாரு. ஏன்னா அவர் வந்து பதவிக்கு விரும்புற ஆளே கிடையாதுங்க. சும்மா ஒரு பதவிய குடுத்தா அத வாங்கிக்கிட்டு கம்முனு இருக்கிற ஆளெல்லாம் வந்து அண்ணாமலை அவர்கள் கிடையாது. ஏன்னா அவர் வந்து தமிழகத்துல ஒரு மாற்றத்த கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்ளோ பெரிய பதவிய விட்டுட்டு தான் அரசியலுக்கே வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவர்களுக்கு வந்து இந்த மாரி பதவியெல்லாம் வந்து குடுத்தா, அவர் விரும்பவே மாட்டாரு. ஏன்னா அவர ராஜ்யசபா எம்பி ஆக்கணும்னு நெனச்சிருந்தா, எப்பயோ வந்து ஆக்கியிருக்கலாம். அவரு எப்பயோ ஆகியிருப்பாரு. ஆனா அவர் வந்து ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காரு. எனக்கு வந்து டெல்லி அரசியலெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. நான் தமிழக அரசியல விட்டு போகவே மாட்டேன். நான் இங்க இருந்து எல்லாரையும் கதற விடுவேன் அப்படின்னு தான் அவர் தெளிவா வந்து சொல்லியிருக்காரு. அதனால அடுத்து வரப்போற லோக்சபா தேர்தல்ல அவர் போட்டியிட்டு எம்பி ஆனா ஆவாரே ஒழிய, அத விட்டுட்டு பதவிக்காண்டிலாம் வந்து அவர் ஈஸியா எம்பி ஆக மாட்டார் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.